வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைத்துக் கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தாயகத்தில் இருக்கக்கூடிய கடந்த காலம் மற்றும் இன்றைய சூழ்நிலைகள் தொடர்பிலையும் பேசுவதற்காக மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நபரோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம். இவர் வடக்கு கிழக்கில் பல்வேறு சமூக அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டவர். சர்வதேச அளவில் கருணா அம்மானுடைய ஒரு மறுமுகமாக அறியப்பட்டவர். அதே நேரம் குடும்ப பின்னணியை பொறுத்தவரை பல்வேறு விடுதலை அமைப்புகளுடனும் தொடர்பு ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர். விடுதலை புலிகளின் மிக முக்கிய தளபதி அல்ல, மிக முக்கிய தலைவராகவும் பிற்காலத்தில் விடுதலை புலிகளின் தலைவராகவும் சொல்லப்பட்ட KP அவர்களுடைய நெருக்கத்துக்கும் உரியவர். மயிலிட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயா சரவணன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஜெயா. வணக்கம். வணக்கம் அண்ணே, எப்படி இருக்கிறீங்க? மயிலிட்டி என்றது எல்லாருக்கும் ஞாபகம் வாரது KP அவர்கள். அந்த KPயோட உங்களுக்கு இருக்கிற உறவு அந்த மயிலிட்டி மண்ணுக்கு நெருக்கமானதாக இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. என்னென்னால் நாங்கள் உங்களுடைய இந்த சமூக செயற்பாடுகள், அரசியல் செயற்பாடுகள், கருணாவுடையனான உங்களுடைய உறவு, இது எல்லாத்துக்கும் முதல் நீங்கள் எப்படி ஒரு சிறுவனாக இருந்து இந்த விடுதலை போராட்டத்துக்குள்ள வந்தீங்கள் என்றதில் இருந்து நாங்கள் நகரலாம் என்று நான் நினைக்கிறேன். பல காலம், அது பல வருடங்கள் விடுதலை புலிகள் ஆரம்ப கால உறுப்பினர்கள் என்று சொல்லி சொல்லாம 70களில் விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்டது. தலைவராக்கள் போட்டமான் மாத்தியான அப்படி சொல்லி அப்ப நாங்கள் தான் 80களில் 85ல இணைஞ்சோம். 12 வயசுல நீங்கள் விடுதலை புலிகள் இணைகிறீர்கள். 85 அப்ப ஈர்ப்பு தான். கிட்டண்ணா என்ற ஒரு மாபெரும் சக்தி, ஒரு கவர்ச்சி, அது ஒரு ஈர்ப்பு தான். அப்ப இப்ப நாடு விடுதலை அடையணும் என்று சொல்லி நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வேலை காணாது. ஆனா அந்த ஒரு ஈர்ப்பு, தினம் நடக்கும் கொலைகள், செல்வீச்சுகள், அதெல்லாம் பார்த்தோன்னே ஈர்ப்பு, அப்படியான ஈர்ப்புல தான் போய் இணைஞ்சது. குடும்பத்துல பல உறுப்பினர்களும் வெவ்வேறு அமைப்புகளோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க. உங்கள் குடும்ப பின்னணியை எங்கள்ட இப்ப நாங்கள் ஒரு முக்கியமான குடும்பம் தான். இப்ப உலகம் முழுக்க ஆசாரியார் இஷ்டபதியர் என்று சொல்லி அழைக்கப்படுற ஒரு குடும்ப பின்னணி. எங்கள்ட அப்பா அண்ணாக்கள் எல்லாரும் இன்று வரைக்கும் உலகம் முழுக்க உள்ள சைவ சமய கோயில்கள் அமைப்பது, கோயில் சித்திர தேர்கள் அமைப்பதுதான் எங்கள்ட குடும்பத்தின முழு வேலை. நீங்கள் லண்டன்ல இருக்கிற ஈலிங் கனகதுர்க்கம்மன் கோயில் ஆகட்டும், ஜெர்மன்ல இருக்கிற முக்கியமான பெரிய கோயில் எல்லாமே கோயில், இவற்றினுடைய தேர் எல்லாம் நீங்கள் தான், உங்களுடைய குடும்பம் தான் செய்திருக்கேன் நினைக்கிறேன். அந்த பேர் இஷ்டபதி என்று சொல்லி சொல்லுவார்கள். அதாவது கோயில் வீரர்களை அமைக்கிறார்கள். இஷ்டபதி ஆசாரியார் என்று சொல்லி சொல்லும் போது அது அதேமா எல்லாரையும் இஷ்டபதியார் விஸ்வகுலம், விராட் விஸ்வ பிரமண குலம் என்று சொல்லி சொல்லுவோம் எங்களை. அப்ப ஒரு அண்ணனாக்கள் அமெரிக்கா, கனடா அந்த சைட்டை கவர் பண்ணுகிறோம். இன்னொரு ஆள் யூரோப் ஃபுல்லா, இன்னொரு அண்ணன், மூன்றாவது அண்ணர் இலங்கையில் இருக்கிறார். அவர் இலங்கை முழுக்க அவர் நிறைய கோயில்களுக்கு செய்திருக்கிறார். சன்னதி கோயிலே எங்கண்டு தேர் தான், எரிஞ்ச தேரும் எங்கண்டு தான். அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க யார் அந்த மினிஸ்டர் செத்தவர் எல்லாம் அவர் அந்த நிதி ஒதுக்கி திரும்பி அந்த சன்னதி கோயிலுக்கு தேருக்கான நிதியை ஒதுக்கினா பிறகு திரும்ப 5 செய்தாங்க அதுக்கு சன்னதிக்கு. செல்வ சன்னதி அது ஒரு சிறப்புமிக்க ஆலயம் தானே. கிட்டத்தட்ட இலங்கையின் சைவ வரலாற்றில உங்களுக்கு ஒரு முக்கியமான இடம். கண்டிப்பா உலக வரலாற்றுல, அதாவது உலகம் முழுக்க புலம்பெயர்ந்திருக்கிற மக்கள் நாடுகள்ல அண்ணனாக்கள் ஒரு முக்கிய பங்கு அந்த சைவ சமயத்துக்கு இருக்கு. அதே நேரம் இந்த விடுதலை போராட்டத்திலே உங்களுக்கு ஒரு பல பங்குகள் இருக்கு நினைக்கிறேன். உங்களோட குடும்பத்துல எத்தனை பேர்? எங்கட குடும்பத்துல 3 அண்ணன்மார், நான் என்னோட சேர்த்து 4 ஆம்பளை பிள்ளைகள், 3 பொம்பளை சகோதரங்கள், 7 பிள்ளைகள். நாங்கள் நீங்கள் விடுதலை புலிகள்ல இணைஞ்சு கொண்டீங்களா? மற்றாக்கள் என்ன மாதிரி? இல்ல, அவ இப்ப அண்ணன் பெரிய அண்ணன் எடுத்துக்கொண்டா ஒரு தலைவர், ஒரு நெருங்கிய நண்பர், தலைவர் பெருமானோட நெருங்கிய நண்பர். அப்ப நாங்க சிறுவர்கள் தானே. அதே மாதிரி இப்ப மயிலிட்டி மண்ணுன்றது ஒரு விடுதலை இயக்கங்கள் எல்லாம் உருவாகின ஒரு இடம் தானது. இப்ப எல்லா தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல சின்ன பிள்ளைய அவங்களோட விளையாடிக்கொண்டு செல்வ மண்ணையாக்கள் ட்ரைனிங் பண்ணினதுங்கிற பள்ளிக்கூட கிரவுண்டுக்குள்ள அவையோட ட்ரைனிங்க போய் பார்க்க. அதே மாதிரி அப்ப தெருவில் இருந்த காளி அண்ணன், தாஸ் அண்ணன் எல்லாரும் மோட்டர் சைக்கிள் ஏறி மயிலடி சந்தியில பிடிச்ச மரத்துக்கு நாங்க சின்னபடி எல்லாம் சரியோ காட்டுறேன். அப்ப பத்மநாபா EPRF தோழர் செயலாளர் நாயகம் பத்மநாபா, அங்கண்ட அண்ணன் 3வது அண்ணன், அவரோட இன்னிலியோட ஒரு இனிய நண்பன், 2 பேரும் வீட்டுக்கு எல்லாம் வருவார். அவரும் காங்கிரஸ் இருந்திருக்கிறார். வீட்டுக்கு எல்லாம் வருவார், போவார். அப்ப எல்லாம் நாங்க சிறுவரா அதுக்கு பின்னால ஓடி தெரிஞ்சிருக்கிறோம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்ணே எனக்கு அவரை ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல தாக்கினவர், என்ன மண்டேன் கூட இருந்தானே.
அப்ப ஒரு ஆளை காட்டி தர சொல்லி இந்திய ராணுவத்தினருக்குள்ள என்னுடைய தலையை வந்து கிரேசர் மண்ணுக்கு வச்சு புதைச்சு காரால நசிச்சு இது பண்ணாரு. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தானே செய்தவர். எனக்கு அப்படி ஒரு முதலே தெரியும். அதுக்கு பிறகு நான் அவரை இப்ப ஆயுதம் செய்திருக்கிறோம்னா எங்களை ஞாபகம் இருக்காதானே தெரியும். அப்ப அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இருக்கா இது பண்ணும், அவன் சிரிச்சு போட்டு போறவாரு. என்ன பண்றது, அந்த நேரங்கள் நடந்தது. அந்த நேரத்துல அது இல்ல நான் கேக்குறேன், நீங்கள் சிறுவராக இருக்கே தெரியுமா சுரேஷ் பிரேமச்சந்திரன்? இந்திய ராணுவத்தின் ஒரு அண்ணர் விடுதலை புலிகள், இன்னொரு அண்ணர் இபிஆர்எல்எஃப்ல. அதாவது வந்து நிரந்தரமான ஒரு ஆயுதம் தாங்கி போராடின போராளிகள் இல்ல. ஆனா அவர் வந்து அவையின் ஆதரவுகள், அவையின் செயற்பாடுகள் வந்து ஃபுல்லா அந்தந்த இயக்கங்களுக்காக இருக்கும். இருந்தது. இப்போ என்னுடைய அக்கா ஒரு ஆள் இருக்கு, அவ வந்து டக்ளஸ் ஐயாவுக்கு நீலியன்ற ஒரு வலது கையா இருந்தவா. அவரு கேட்டா இப்போ வச்சிருப்பார். இல்ல இருக்கே இல்ல. ஆனா டக்ளஸ் ஐயா பிரிஞ்சு போய் இஎன்டிஎல்எஃப் இபிடிபி சொல்லி அமைக்கும் போது அதுக்கு வந்து ஃபுல்லா செயற்பட்டவா. புலட்டோட தொடர்புல அப்படி அந்த இது இருந்தது. இப்ப வேண்ட தொடர்புகள் இப்படி வந்தாவாக்கு இந்திய ராணுவம் வந்து இருக்கும்போது இபிஆர்எஃப் வந்து இந்திய ராணுவத்தின உதவியை பெற்றிருந்ததானே. அப்ப விடுதலை புலிகள் வந்து கலைச்சி சுட்டு கொண்டிருந்தவங்க இபிஆர்எஃப். அப்ப இந்திய ராணுவத்தின முகாம் எங்க இருக்குதோ அந்த முகாம் பக்கத்துல அதோட சேர்ந்து இபிஆர்எஃப் முகாம் இருக்கும், பார்த்திருப்பீங்க. அப்ப அது அந்த செயற்பாடுகள்ல நடந்து கொண்டிருக்கு. அந்த இடம் வந்து மயிலிட்டி தானே. மயிலிட்டிக்குள்ள வந்து எல்லா இயக்கங்களும் இருக்கு. உங்களோட குடும்பத்திலேயே இல்ல ஒவ்வொரு இயக்கங்களோட தொடர்பான ஆட்களும் இருந்திருக்கிறான். ஆனா இறுதியில் எல்லாரும் வந்து விடுதலை புலிகள்ன்றதுக்குள்ள வந்து அப்படியே இணைஞ்சு வந்தோம். கடைசி நேரங்கள்ல எல்லாருமே வந்து விடுதலை புலி என்ற அந்த புலிகள் என்ற அமைப்புக்குள்ள தங்களை ஐக்கியமாகிக்கொண்டு. ஆனா இப்ப பார்த்தா எல்லாருமே வந்து புலம்பெயர் நாட்டிலும் சரி புலத்திலும் சரி புலிகள் தான் என்ற அந்த இதுல இருக்கு. எல்லாரும் இருக்கிறோம் இப்பவும். ஓமோ எல்லாரும் இருக்கு. எல்லாரும் அப்பா அம்மா தான் இல்லடா அண்ணன் எல்லாரும் இருக்கிறோம். அப்ப இந்த நீங்க 15 வயசுல சேர்ந்தால் நீங்கள் சேர்ந்த ஒரு வருஷத்திலேயே டெலோ அளிக்கப்படுது நினைக்கிறேன். அப்படி உங்களோட விளையாடி தெரிஞ்ச டெலோண்ட தாசன்யாக்கள் வந்து இங்க தானே என்ன ஆஸ்பத்திரிக்குள்ள டெலோவை சுட்டுக் கொள்ளுது. யார் சுட்டு கொண்டுன்றது எங்க சரியா தெரியாது. ஆனா ஆஸ்பத்திரிக்கு நடந்தது. இந்த தரப்பு தான் சுட்டேன்தான், டெலோ தானே சுட்டேன்தான் சந்தேகம். ஆனா அதெல்லாம் சிறந்த போராளிகள் தாசன்யாக்கள். இப்ப நாங்க வியக்கிறோம். அந்த நேரங்கள்ல தாசன்யாக்கள் அந்த அந்த வீரன் சொல்லிக்க இதெல்லாம் இப்ப வியக்கிறோம். இருந்த ஆரம்ப காட்ட போராளிகள் இருக்காங்க தானே. இந்த மாதிரி 32 34 இயக்கங்கள் இருந்தது. அதுல வந்து ஒரு பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இயக்கங்கள் ஒரு 5-6 விடுதலை புலிகள், டெலோ, இபிஆர்எல்எஃப், தம்பா இயக்கம் இருந்தது. இறந்துட்டாரு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன் 2 வருஷத்துக்கு. நீங்கள் ஒரு 15 வயசுல விடுதலை புலிகளுக்கு போறீங்க. நீங்கள் இயக்கத்துல சேர்ந்த அப்புறம் கிட்டத்தட்ட நீங்கள் அறிய வந்திருக்கும் கன பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறோம், இயக்கங்கள் தடை செய்யப்படுது, டெலோ அளிக்கப்படுது, இபிஆர்எல்எஃப். இப்ப உங்களோட திரிஞ்ச ஆக்கள், உங்களை தூக்கி வச்சிருந்த ஆக்கள் இவையெல்லாம் கொல்லப்படைக்குள்ள விடுதலை புலிகளிலேயே இயங்கி கொண்டிருக்கு. எப்படி இருந்தது அது? அந்த நேரம் அது எங்களுக்கு இந்த அறியப்படுறதுன்றது இப்பத்த இருக்கிற மாதிரி ஒரு காலம் இல்ல தானே. அந்த அந்த இதுக்கு எங்களுக்கு ஒரு பொறுப்பு. நாங்கள் ஏற்படுத்தின சமர்கள் வந்து கோட்டை மீட்பு அந்த நேரம் 90களில். அதுக்கு முதல்ல இந்திய ராணுவத்துடனான சண்டை. அதுல எல்லாம் திக்கா பிரிஞ்சு நாங்கள் இங்க ஒரு 2 பேரோட நிற்போம், 3 பேரோட நிற்போம். அப்படித்தானே கோட்டை மீட்பு, கோட்டை சமர், அதே மாதிரி ஓல் பாக்கலன்றப்ப திரும்ப இந்திய ராணுவம் பொழிக்க அப்புறம் நடந்த மைலட்டி எங்கண்ட கிராமங்களுக்கு மீதான தாக்குதல். அப்ப அங்க எல்லாம் டிப்போல எல்லாம் வைத்திருந்த அந்த மூலம் செயற்பட்டாங்க. மைலட்டிக்குள்ள தெல்லிப்பளைகள மாவட்டத்துக்கு சரி அப்படி அந்த இதில். அப்ப எங்களுக்கு பெருசா அளவில் தெரிய வராது எல்லா விஷயங்களும். மக்கள் தொடர்புகள் தானே பெருசா தெரிய வராது. பேப்பர்ல பார்த்தே தெரிஞ்சு ஓடுறது பெரிய அளவில் எங்களுக்கு தெரிய வராது. இந்நேரம் கொண்டாச்சு. அதுக்கு முதல்ல நாங்க சேர்ந்த புதுசுல வந்து இப்ப நாங்க குழந்தை பருவத்தில் இருக்க வந்து விபிஆர்ல அழிக்க செலோவை அச்சுவேட்டியில எல்லாம் நாவல் காடு என்று சொல்லி ஒரு கோயில் இருந்தா அது பக்கத்துல இருந்த ஒரு கேம்பில சுடப்பட்டு கொண்டாது சாப்பிட்டு கேட்கலாம் கொண்டது. அதுல நாங்க நிறைய தெரிஞ்ச அண்ணன் சாப்பிட்டபடி சாப்பாட்டை கோப்பையை கையை வச்சு படி அப்படி அதெல்லாம் பார்க்கும் போது மயிலட்டில நிறைய டயர் போட்டு கொளுத்தினது தெல்லிப்பளை சந்தியில. அது சில விஷயங்களை நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். டயர் போட்டு கொளுத்தினது, உயிரோட கொளுத்தின டயரை வச்சு அப்படியெல்லாம் அது வந்து மனசை கொஞ்சம் பெரிடும். ஆனா எங்கள்ட மனசு வந்து இன்னும் அந்த இடத்துல இறங்க இப்ப யோசிக்கிறோம். அது இவ்வளவு தவறுகள், இவ்வளவு பிரச்சனைகள், இப்ப எத்தனை இயக்கங்கள் இருந்தது. இப்ப பாருங்க ஒரு கூட்டணி அமைச்சு தான் ஒரு எலெக்ஷன்ல ஒரு அரசாங்கம் ஒரு கட்சி போட்டி கொடுத்தது. ஒரு பெரிய கட்சி ஒரு 15 கூட்டணி சேர்த்து. ஆனா அப்ப எங்களால கூட்டணி
கூட்டணி சேர முடியல பாத்தீங்களா மாற்று இயக்கங்களோட. அந்த நேரம் தான் கூட்டணி தேவைப்பட்டது. அந்த நேரம் தான் தேவைப்பட்டது. கூட்டணி வைக்கல. ஏன்னா நாங்கள்லாம் இருக்கணும்ன்ற ஒரு அகம்பாவத்துல ஒரு சுயநல போக்கில் நடந்தபடியா தான் இன்றைக்கு வந்து எல்லாருமே போராடுறது வந்த ஆக்கள் தான். இப்ப நீங்கள் வேறு இயக்கமா இருந்தா கூடி நீங்களும் வந்து மண்ணுக்காக போராட வந்ததுதான். ஏற்றுக்கொண்ட தலைமைதான் வேறு ஒழிய அப்ப அந்த செத்த படியங்கள் என்ன சிந்தனை உண்டு, நோக்கம் உண்டு, இலக்கு உண்டு. அதுகளை இப்ப யோசிக்கும் போது மனம் ரொம்ப சரியான முறையில மனம் வேதனை. அண்ணன் கருணாமனோட கதை கூட கருணாமனையும் சொல்லுவார், ஏண்டா நாங்க ஓம்டா தப்பு தாண்டா அந்த சொல்லுவார். இப்ப யோசிக்கிறார் அவர், ஏண்டா இவ்வளவு 1000 பேர் அவர்கிட்ட கொண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்பாரு சொல்லுங்க, அவன் எத்தனை என்ன பெரிய தளபதி. அப்ப கிட்டண்ணாக்கள் இருக்க கிட்டண்ணாக்கள் இதை பத்தி யோசிக்கிறது நடந்து ஓடும். இங்க ஒன்று நடக்கும், அங்க ஒன்று நடக்கும், இந்த பரபரப்பாக இருக்கும் ஜாழ் மாவட்டம். அவருக்கு அவருக்கான அந்த பொறுப்பாளர்கள் இப்ப நீங்க இந்த ஊருன்னு தெரியல இலங்கையில, ஆனா அந்த பொறுப்பாளர்கள் அச்சுவேலி இருக்க கோப்பா அந்த தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார். அதே மாதிரி இளம்பெருதி அப்ப வந்து ஆஞ்சநேயர் 2 பேர் அவர் வந்து அங்க இருப்பார். இங்க வந்து டிஸ்கோ இருக்கும், இங்க வந்து அமுதன் இருக்கும். மட்டுக்கோட்டையில முரளி இருந்தேன். அவங்களும் வந்து திரிவனன் எல்லாம் அகிம்சவாதியாத்தான் தெரியும் எல்லாருக்கும். திரிவனன் விடுதலை இபிஆர் இது பண்ணும் போது எப்படி திரிவனன் என்றவருக்கும் தெரியும். நேரடியாகவே போய் தாக்குதல் நடத்திருக்கிறார், சுற்றிருக்கிறார். திரிவனன் நல்ல ஒரு போராளி, நல்ல ஒரு போராளி. வெள்ள வழியில நடந்த சண்டைதான் அவருக்கு அந்த வயிற்றுல இது இருந்தது. அவரெல்லாம் அகிம்சவாதிகளையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார் திரிவன். அது இருக்குதானே, அதான் அவருக்கு வர ஊடறானே. அந்த நேரத்துல என்ன இப்ப நாங்கள் அதுல இருந்து விலத்தி இருக்க அதை யோசிக்கிறோம். ஆனா அந்த நேரங்கள்ல அதை வந்து ஓடரை வந்து ஒரு ராணுவம் மாதிரி தான், ஒரு ராணுவமே தான். இப்ப நீ சுடையில இருந்ததுன்னா இன்னொரு சொல்லுவான் அவ்வளவு. அது ஏற்றுக்கொள்ளையில இருந்து வச்சுன்னா இப்ப கிட்டனா ஒரு ஓடரை போடுறாரு வச்சுன்னா அதை வேறு செய்யிட்டு வச்சுன்னா அவருக்கு பக்கத்துல நிக்கிறாரு போட்டு போவேன் அவ்வளவு. ஆனா அது அந்த பயிற்சிகள் எல்லாம் அப்படித்தான் வழங்கப்பட்டிருக்கு. அப்படித்தான். நீங்கள் எவ்வளவு காலமா 85 சேர்ந்து எவ்வளவு காலமா இலங்கையில யுத்தத்துல ஈடுபட்டீங்க? நான் இலங்கை 91 கடைசி 91 கடைசி. அதுக்கு பிறகு வந்து 91 இருந்து வெளிநாட்டுக்கு இந்தியால் பக்கத்துக்கு. நீங்கள் இருந்த காலகட்டத்துல தாக்குதல்களையும் ஈடுபட்டிருக்கீங்க. இந்திய ராணுவ தாக்குதல் கோட்டை பிடிச்சா அப்ப தராசன் சொல்லி அவர் இது மூலமா ஓல் பாக்கிலாம் நாங்க நின்றாங்க. அதே மாதிரி 91 தீபாவளி தாக்குதல் நினைக்கிறேன். அந்த தீபாவளி பகுதியில் நடந்தது. சமர் துவங்கின உடனே 91 நடப்பதிலான சமர் துவங்கினது. இந்திய ராணுவம் போனது மார்ச் மாதம் நினைக்கிறேன், ஜூன் மாதம் துவங்கினது. அப்ப மயிலட்டி பகுதியில் நடந்த தாக்குதல் பலாரி பகுதிகளில் நாங்க ஃபுல்லா நிக்கிறோம். பானு இருந்தவர் அப்ப தளபதியா பானு இருந்தவர். அப்ப விக்ரம் பண்ணி நாங்க வந்து தெல்லி பழச்சாந்தி மாவட்டம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டவங்க ஆமி எங்களுக்கு தள்ளி கொண்டு வந்து அந்த தாக்குதல்ன்றாங்க. அது பிறகு 91 கடைசியில அங்க இருந்து வெளிக்கிட்டு வேற வேற இடங்களால வந்து வெளிநாட்டு கொண்டுவரப்பட்டது. அது ஒரு வேலை நிமித்தமா தான் சில இதுகள் சப்போர்ட்டோட வந்தது. இங்கால வந்தோடனே எங்களுக்கான வீரர் தரப்பட்டது. அப்போ கேபிஎன்ஏ வந்து அவரும் அண்ணாண்ட ஒரு பாரியஸ் நண்பன் தான், பெரிய அண்ணாண்ட அவரும் வந்து சந்திச்சு அதுக்கு பிறகு அவர் வேலை திட்டங்கள் கொஞ்சம் செய்தோம். அதுக்கப்புறம் முரளி அண்ணன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. முரளி அண்ணன் இருக்கிறார், அவர் வேலை திட்டங்கள் தருவார். அதுக்கு பிறகு ஸ்ரீ ரவி ஜெர்மனி பொறுப்பாளராக இருக்கிறார் விடுதலை புலிகளுக்கு ஸ்ரீ ரவி. அப்ப ஸ்ரீ ரவி என்ன வந்து சுட்காட் பொறுப்பாளராக இருந்தார். பாடன் போது சுட்காட் பொறுப்பாளராக இருந்தவர் ஜெர்மனியில. அவர் வந்து என்ன சந்திச்சவர். அப்ப சந்திச்சு தமிழாலயம் சம்பந்தமான விஷயங்களை என்னோட கலந்துரையாடி தமிழாலயம் ஒன்று ஓபன் பண்ணி அது சம்பந்தமான அதுக்குள்ள ஒரு தலைவத்துவ பதவி எனக்கு தந்து வச்சிருந்தவர். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தமிழாலயத்துக்கு வந்தீங்க. இல்ல ஜெர்மன்ல இருந்தோம். சுவிஸ்ல சேர்ந்து வேலை செய்தது ஜெர்மன்ல இருந்தது. இப்ப நிறைய வேற திட்டங்கள் தருவினோம். அப்ப மாவீரர் தினங்கள் அது எழுதுன்னு சொல்லி பெருசா இல்லத்தானே அப்ப ஸ்டார்ட்ல. அப்ப அந்த இதுகள் இல்ல. ஆனா நாங்கள் இப்ப ஆக்கள்கிட்ட பெறப்படுறது நிதி சேகரிப்புகள், நிதி நாங்கள் சேகரிக்க முடியாது என்ற ஒரு குரூப் ஒன்று இருக்குது, குழு ஒன்று இருக்குது. ஆனா அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கறது, அது சம்பந்தமான அறிவுறுத்துறது அப்படியான ஒரு வேலையில எங்களுக்கு தந்திருந்தார் முரளி அண்ணாக்கள். அந்த விஷயங்களை செய்து கொண்டிருந்தோம். அப்ப ஜெர்மனிக்கு நேரடியான பொறுப்பாளர் இல்லை. அப்ப முரளியான செயற்பாடு சரியா இருந்தது. இல்ல நாங்களும் அந்த வேலை திட்டத்துக்காக முன்ஜென் சொல்லி முன்ஜென்னை வந்தது பிரைவேட் வேலை திட்டத்துக்காக பிரைவேட் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பெற வர இது பண்ணது. இப்ப வேறு இடத்துல இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் 2008 2009 எல்லாம் முடிஞ்சதோட அது பிறகு கருணாமான் நீங்க 90ஆம் ஆண்டு நாட்டை விட்டு வெளிக்கிடைக்குள்ள கருணாமான் சீன்ல இல்லையே நினைக்கிறேன். அவர் ஒரு அறியப்பட்ட தளபதி தான். அவரோட தளபதி. அவர் பொட்டம்மானுக்கு பொடிக்காட்டா இருந்தவர் கருணாமான்.
அந்த நேரங்கள்ல. ரைட்டா. பிறகு நாங்கள் இந்தியால வந்த அப்புறம்தான் கருணாமான் வந்து ஓயாத வேலைகள் செலவழிக்கிட்டு அதுல இருந்தான் பெரிய தளபதியாகி இன்றைக்கு ஒரு சிறப்பு மிக்க தளபதி. அவருக்கு நானும் போகும் ஒரு தலைவணங்கு. அவரோட நீங்கள் அவரை இலங்கையில இருக்கே சந்திச்சிட்டீங்களா? அப்படியா? இல்ல, கருணாமான் இலங்கைக்கு இருக்க ஒரு தளபதியா அவரை பார்த்திருக்கிறேன். அவருடைய நேரடியான தொடர்பு இல்லை. அதுக்கு பிறகு இப்ப கிட்டலாம் அவரோட தொடர்பு ஒரு சில வருடங்களுக்கு முதல். ஆனா அவருக்கு நாங்கள் 2 பேரும் கலந்துரையாடக்க அவருக்கு தெரியும். அவர் என்னென்ன விஷயங்களை சொல்லும் போது அவருக்கு தெரியும் ஒன்றாண்டு சொல்லி கொண்டிருப்பாரு. அதுக்கு பிறகு ஆனா அவர்ல வந்து ஒரு தனி மரியாதை எப்பவுமே இருக்குதானே. இப்ப எங்களுக்கு நாங்கள் இயக்கங்கள ஆரம்பத்துல செயற்படைக்க கூடி அதுக்கு பிறகு தளபதியா வந்து ஒரு கட்டளை தளபதியா வரும்போது அவற்றை சண்டைகளை பார்த்து ஓயாதலைகள் 3 கருணாமான் இல்லாம அதில் 3 இதே நடந்திருக்கு. அதை காட்சிக்கு முல்லைத்தீவு மூர்க்கு சபை. அப்ப அது தொடர்புகளை பார்த்து அந்த நேரங்களில் நாங்கள் நிதி இதுகள் செய்து கொண்டிருக்கிறோம். நிதி வேதியல் இங்க இந்த கேபிஆரோட வேதியல் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த விஷயங்கள் ஊர்லயே தெரியும். அப்ப எனக்கு நான் சின்னப்படி என்ன ஊர்ல, ஆனா எங்களோட குடும்பத்தோட நல்ல எல்லாருமே எங்களோட குடும்பம், எல்லா இயக்க தளபதிகளும் தூசி எண்ணெயா இருந்தாலும் சரி எல்லாரும் குடும்பத்தோட எங்களோட அண்ணனாக்களோட எல்லாரோட இறுக்கமான தொடர்பு இல்லை. தலைவராக்கள தலைவற்ற குடும்பமா இருந்தாலும் சரி நான் தலைவற்ற அண்ணன் மகன் கார்த்திக் கூடி இப்ப என்னோட இப்போ தொடர்புலாம் இருக்கிறார். அதே மாதிரி ஊர்ல வந்து இப்ப இறந்துட்டார் சிறியன் என்று சொல்லி தலைவற்ற அண்ணன் அவர்கிட்ட நான் இப்ப இலங்கை போனாலும் நேரடியா போய் சந்திப்பேன். அதை கோயில் எடுக்க போய் சந்திச்சு வேண்டி வருவேன். அது தனிப்பட்ட எங்கிட்ட அந்த மரியாதைகளும் அவர்கள் உள்ள வச்சு பிரவாசங்களும் சின்ன வயசுல எப்படி நான் அவையோட பார்த்தனோ அப்ப தேர் அந்த கோயில்களுக்கான தேர் அமைக்கும் போது அண்ணாக்களோட போகும்போது என்ன கோயில்? சிவன் கோயில். கோயில் அவன் கோயில் தானே அவர்களுடைய கோயில். நீங்கள் நாங்கள் மயிரட்டி ஆக்கள் வந்து கொடியேற்ற திருவிழா செய்கிறது அந்த கோயில்ல. வெள்ளோடத்துறை சிறியர்கள் அதாவது தலைவர் வேலுப்பிள்ளை ஐயா குடும்பத்து ஆக்கள் வந்து தேர் திருவிழா செய்யணும். அப்படி ஒரு இணைப்பு இருக்கு மயிலட்டிக்கும் வெள்ளோடத்துறைக்கும். அந்த சாதிய முரண்பாடுகள் ஒன்றும் அங்க பெருசா இருக்கல, கோயிலுக்குள்ள போலாம் வரலாம் அதெல்லாம் அங்க அப்படியெல்லாம் நான் காணல. அந்த எனக்கு பிடிச்ச கோயில் வந்து செல்வ சன்னதி. அது அங்கே அது அப்படி எதுவுமே இல்லை தானே. செல்வ சன்னதி கோயில்ல அப்படி சாதிய முறைமா யார் வாராம் போறான்றது இல்லை. அதை நான் பிடிக்கும். நான் போவேன் அங்க சின்ன வயசு வரைக்கும் போறது. இங்க இருந்து போனா கூடி அங்க இருக்கா போயிட்டு வருவேன் செல்வ சன்னதி முருகன். அதனால பிடிச்ச கோயில் அந்த எளிமையான கோயில் செல்வ சன்னதி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். அது அந்த முருகன் தான் போறது. நல்லூருக்கு நான் போறது கூடாது. ஆனா செல்வ சன்னதிக்கு போறது. இப்ப நீங்கள் இந்த போராட்ட விஷயங்கள்ல நீங்கள் கேபிய பிறகு இலங்கையில போய் சந்திச்சிருக்கீங்களா? இல்ல போய் சந்திக்கிறேன். கேபிஎன்னை சந்திக்கிறேன். அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு சந்திக்கிறேன். அவரை சுத்தி புலனாய்வுத்துறை அதுவும் இதுவும் நிற்கும் அந்த நேரம். அப்ப அதனால இது தேவையில்லா பிரச்சனைக்கு நாங்க போய் சும்மா தேவையில்லாம என்னதுக்குள்ள போய் மண்டையை கொடுப்பாண்டு போயில. ஆனா சந்திக்கிறேன்னா கேபியில சந்திக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு முறை போய் சந்திச்சு காய்க்கிறேன் நான். அதான் நான் கேட்டேன். இல்ல அவரை நான் சந்திக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எப்பவும் ஒரு 2 புலனாய்வு பிரிவினர் தான் அவரை பிரச்சுரத்தான் அவர் இருப்பார். அவர் இன்னும் ஒரு நாங்கள் திடீரென்று போகும்போது டக்குன்னு ஒரு கேள்வி இருந்தா யாரு வேற என்னதுக்காக இவர் வர்றார், இவர் இந்தியாவுக்கும் போறார், இந்தியாவில அப்ப என்ன தொடர்பு இருக்கா, தேவையில்லா பிரச்சனை வரும். அங்க ஒன்றும் இல்லை. ஆனா ஆனா விடுதலை புலிகள் சர்வதேச கட்டம் அங்க இருந்து விடுதலை புலிகள் இருந்தாலும் விடுதலை புலிகள் இருந்து ஒரு போராளியாகவே இங்கேயும் வந்து தமிழ் ஆலயம் உட்பட பல்வேறு கட்டமைப்புகளையும் நீங்கள் போராளியாக பணியாற்றி இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட எப்ப வரைக்கும் அந்த பணிகள்ல ஈடுபட்டிருக்கீங்க? 99 2000 வரைக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்ப நான் திருமணம் 2001 திருமணம் செய்து நான். அப்ப அந்த பிரச்சனையில கொஞ்சம் விலத்தி இருந்தேன். கொஞ்சம் விலத்தி கொண்டிருக்கும் போது கருணாமான் பிரிவு வந்தது 2004. 2002 பேச்சுவார்த்தை வாங்குது. 2004 வந்து கருணாமான் பிரிவு வருது. அதோட வந்து முதல் நாடு கலந்த அரசாங்கம் எல்லாம் 2009 10 பிறகு தானே வருது. நாடு கலந்த அரசாங்கம் எல்லாம் 2010 பிறகு தான் வருது. யுத்தத்துக்கு முடிவு அவையோடையும் உங்களுக்கு ஒரு உறவு இருந்திருக்கு. உத்தவகுமார் வந்து அப்ப உதாரணத்துக்கு வந்து நாடு தமிழ் அரசாங்கத்துக்கு வந்து அந்த எலெக்ஷன் நடந்துதான் முதல் அந்த எலெக்ஷன் நடக்கும் போது என்ன அணுகினார் மாநிலத்துக்காக ஜெர்மன்ல ஒரு மாநிலத்துக்காக என்ன நிக்க சொல்லி. அப்ப நான் அதை ஏற்றுக்கொள்ள. எனக்கு அதுல நம்பிக்கையும் இல்லை.
இப்ப இங்க இருக்கிற பெய்யற மழைக்கு இங்க ஒன்று கூட பிடிக்கிற மாதிரி இது ஒரு இது போராடுறா அங்க போய் திரும்பி போய் காகிதம் தூக்கி போராடல வேண்டியானேன்றதுதான் என்னுடைய அது சரி. இப்ப 2000ஆம் ஆண்டு நீங்கள் விட்டு திருமணம் செய்து கொள்றீங்களா? அதுக்கு பிறகு பெருசா ஈடுபட இல்லை. அப்ப பிறகு 2000க்கு பிறகு இப்ப திருப்பி இந்த அரசியல்ல ஈடுபட வாருங்க. அரசியல் அப்ப அதுக்கு 2000க்கு பிறகு வந்து நான் திருமணமான உடனே அப்ப என்னோட இப்ப தனியா இருக்கும்போது ஒரு பிரச்சனை. அப்ப குடும்பம் வந்து சொல்லி வந்தோன்னா வேறு எழுதுகின்ற ஒரு நேர்த்தியான இதுல போகணும். ஏனோ நடத்த புலம்பெயர் நாட்டுல இருக்க முடியாது, சட்ட சிக்கிறது இருக்கு. அப்ப வேறு எழுதல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்க 2004 வந்து கருணாமாண்ட பிரிவு வருது. அப்ப அந்த 3 வருஷம் 4 வருஷம் இடவழிக்குள்ள கருணாமாண்ட பிரிவு வருது. கருணாமாண்ட பிரிவு வந்த உடனே அப்படியே திரும்ப அந்த விடுதலை புலிகள் மீதான அந்த அந்த மதிப்பு மரியாதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலத்தி கொண்டு போகுது. அம்மான் செஞ்சுட்டேன். ரெண்டா நாங்கள் பார்த்தது பிரமிச்சு பார்த்த ஒரு தளபதி, விடுதலை புலிகளே கையில தாங்கி வச்சிருந்த ஒரு தளபதி. யார் மறந்தாலும் அவரோட வாதாடுறதுக்கு நேரடியா தயாரா இருக்கணும். அதான் உண்மை. கருணாமானன்ற ஒரு விருட்சம், கருணாமானன்ற ஒரு பெரிய ஒரு பலம். அதாவது என்ன சக்தி சிவம் என்ற மாதிரி தான் தலைவரும் கருணாமான். ஒன்று விலத்தினா கூடி மற்றது செயற்படாதுன்றது அது கடைசியில உண்மையாக போச்சு. அந்த கருணாமான்ன்ற அந்த அப்பவே இருந்தது. கருணாமான் விலத்தேக்க எல்லாம் கருணாமான் ஒரு முக்கியமான ஒரு ஆதரவாளராக நான் இருந்தேன். அவர் மீது உள்ள ஒரு பாசம், அவரை பார்க்கல, அவரோட நேரடியா பேசி இது பண்ண இல்லை. ஆனா அவரில் உள்ள பாசத்தால அந்த அந்த இயக்கம் பிரிஞ்சு உடைஞ்சு நிற்கும் போது நான் வந்து கருணாமான் பக்கத்துக்கு தான் நின்றேன். அதுக்காக போய் அவரோட போய் அங்க வெறு மன்னரை சண்டை போட இல்லை. சர்வதேசத்துல வந்து நான் அவற்றை பக்கத்துக்கே நின்று. இப்ப அவர் நீங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு போய் அவரை சந்திச்சிருக்கீங்களா? இல்ல, கருணாமான வந்து சுவிட்சர்லாந்து வந்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கிறேன். நேரடியாக அவரை சந்திச்சு கதைக்க முடியல. தமிழ்ச்சேரன் சந்திச்சு காய்ச்சிருக்கிறேன். தமிழ்ச்சேரன் சந்திச்சு காய்ச்சிருக்கிறேன். ஆனா கருணாமான சந்திக்க வேண்டிய எப்படி வந்தது உங்களுக்கு? நீங்கள் 2002 அவரை பற்றி உங்களோட ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கு உங்கள்கிட்ட. அவரை சந்திக்கல. ஆனா அந்த பிரிவினை வரைக்குள்ள உங்களுக்கு அது தாங்க முடியல. ஏன்னா மட்டக்களப்பு போராளிகள், கிழக்குமான போராளிகள் நிறைய என்னோட இருந்தவங்க. அப்ப அந்த 90கள் ஆரம்பம் வன்னி போராளிகள், மட்டக்களப்பு போராளிகள் போராட்டத்தில் இருந்தவங்க. போருக்குள்ள இருந்தது வன்னியும் மட்டக்களப்பு. அந்த கூற்று நீங்க சொல்ற அந்த விஷயம் எவ்வளவு உண்மை அல்லது எவ்வளவு முக்கியம்? அது இது சொல்றீங்க. இயக்கத்தில் இருக்கிற அவ்வளவு போராளிகளுக்கும் தெரியும், எந்த போராளிகளுக்கும் தெரியும். இப்ப சும்மா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப வந்து 98 இயக்கத்துக்கு சேர்ந்து கொண்டு 2009 போர் முடிஞ்சு போச்சு. பேச்சுவார்த்தை காலத்துல இருந்து பொழுது போக்கிட்டு பைக்கல்ல திரிஞ்சு ஓட்டு இருந்த இயக்கம் இல்லை நாங்க. சரியோ, நாங்க வந்து 98 சேர்ந்து 2000 வரைக்கும் 2 பேரையும் நின்று போச்சு. அல்ல சமாதானத்தில் இயக்கத்துல சேர்ந்து ஓட்டு 2008 ஒரு வரையும் முள்ளிவால் வரைக்கும் வந்து ஓடுன ஆக்கள் இல்லை. நாங்க சரம் கட்டி கொண்டு இருந்தாங்க. எந்த தொடர்பும் இல்லாம, சோசியல் மீடியாஸ் இல்லாம, ஓகி தொடர்பு இல்லாம, மரவள்ளி கிழங்குகளுக்கு திண்டு போட்டு, மாங்காய் பிடுங்கி திண்டு போட்டு வாழ்ந்தாங்க. அப்ப எங்களுக்கு அந்த நேரங்கள்ல கிழக்கு மாகாணம் வன்னி போராளி எல்லாம் நாங்க யாழ் மாவட்ட போராளிகள் கனடாவில போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு யாழ் மாவட்டம் வந்து 95ஆம் ஆண்டு விழுந்து போச்சு. தந்திரியார் சிட்ட 95 கடைசி விழுந்து போச்சு. விழுந்தா பிறகு 90க்கு பிறகு 91 வந்து இழப்போர் துவங்குது. இந்த ராணுவம் போன பிறகு 91 ஜூன் நினைக்கிறேன் துவங்குது. துவங்கின அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வன்னிக்குள்ள இருந்து வவுனியாவுக்குள்ள போய் சேர்றதுக்கு லட்சக்கணக்கான ஆக்கள் ஒவ்வொரு நாளும் பெரிய போயிருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி கூட வவுனியாக்கள் போய் யாழ்ப்பாணத்துக்கு போறது. ஏன் போராட இல்ல, அவ்வளவு பேரும் வெளிநாட்டுக்கு போறதுதான். இந்த பாருங்க, உதாரணத்துக்கு யாழ் மாவட்டம், நான் யாழ் மாவட்டம் பிறந்தது. ஆனா நான் சப்போர்ட் பண்ற முழுக்க கிழக்கு மாகாண போராளிகளுக்காக. அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு பட்ட வலிகள் வேதினால் அவங்க பட்ட வலிகள் வேதினால் எல்லாத்தையும் நேரடியா பார்த்து கொண்டிருந்தால் என்னத்துக்கு இப்ப யாழ் மாவட்டம் விழுந்து போச்சு. யாழ் மாவட்டம் விழுந்தா பிறகு அதை பிடிக்கிறதுக்கு எத்தனையோ சான்ஸ் இருந்தது. ஆனா 2 விஷயத்துக்காக பிடிக்கல இந்த நாட்டை, யாழ் மாவட்டத்துக்கு. நான் என்னுடைய கருத்து ஒன்று வந்து பிரதேசவாதம். கிழக்கு மாகாண போராளிகளுக்காட்ட இருந்து பிடிக்கப்படாது. அதாவது கிழக்கு மாகாண போராளிகள் கருணாமான் தலைமையில பிடிக்கக்கூடாது யாழ் மாவட்டத்தை. அது சத்தியமா இருக்கும், தெரியும். அது அம்மா இப்பவும் சொல்லுவேன். தலைவர் எத்தனை நீ போய் முன்னேறிக்கொண்டு போயக்குள்ளையும் நீங்கள் போக வேண்டாம் என்று தடுத்து பின்வாங்க இருந்தது. அப்ப அது ஒரு பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இருந்தது. 2வது விஷயம் என்னன்றதுன்னா, நல்லூர்ல கொடியேற வேணும், ஆஸ்பத்திரி இயங்க வேணும், பள்ளிக்கூடம் இயங்க வேணும், கல்யாணோட சித்த வீடு முதுபாதிகள் என்ன சித்தாராய் குழு அடிக்க வேணும், வெள்ளூர்துறையில கப்பல் திருவிழா நடக்க வேணும். சரியோ, இதுதான் அந்த யாழ்ப்பாணத்தை ஆக்கள் அந்த முக்கியமான ஒரு மைண்ட் செட் நினைக்கிறோம். அப்ப அதனால யாழ் மாவட்டத்துக்குள்ள
இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப 2 பேர் டுமாலா சைக்கிள் அங்க போறோம்னு சொல்லி சொன்னா உடனடியா புலனாய்வு குழுக்கு தெரிய வரும் இயக்கம் வந்துடுது உள்ள வேண்டுதல். அப்ப யார் காட்டி கொடுக்குறான்? அங்க யூனிஃபார்மோட போறேன் இல்லையே எங்கட படிக்கிறது சரியா தெரியும். அப்ப ஒரு 2 பேர் உள்ளுக்கு போனா கூடி என்னதுக்கு எப்படி யார் காட்டி கொடுக்குறான்? அப்ப யாழ்ப்பாணத்துக்கு இருக்கிறோம் தான் காட்டி கொடுக்குறான். தலைவர் எல்லாரையும் ஒன்றா தலைவர் எல்லாரையும் சிலவில் ஒன்றா நடத்திருப்பார். ஆனா அங்க பிரதேசவாதம் இல்லைன்னு சொல்றதுல எந்த உண்மையும் இல்லை. பிரதேசவாதம் இருக்கு, பிரதேசவாதம் இருந்தது. இன்றைய கூட பிரதேசவாதம் அப்படியான செயற்பாடு மனதில் இருக்கு. அதை வந்து மறக்கிறதுக்கு. ஆனா பாதிக்கப்பட்டவன்கிட்ட தான் நீங்க கேட்கணுமே ஒழிய பாதிப்பை கொடுத்தவன்கிட்ட கேட்க கூடாது. இதே இது கிழக்கு போராளிகிட்ட கேட்டு பாருங்க, 100-90 சொல்லுவானோப்பா. நீங்கள் எப்படியான பாதிப்புகளை பார்த்திருக்கிறீங்க? கிழக்குமான போராளி எப்படி எல்லாம் ஒடுக்கப்பட்டுச்சுனோ அல்லது பாதிக்கப்பட்டுச்சு? இல்ல இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் இருந்த காலத்தும் கூட திரும்ப அதாவது நாங்கள் வெளியேறினதுக்கு பிறகுதான் கிழக்குமான போராளிகள் இன்னும் சாரையா சேர்ந்த இயக்கத்துல பெரிய அதாவது வந்து அப்ப 3000 ஆகி 30,000 ஆகி வந்தது சரியோ. அப்ப நான் இப்போ வந்து போராளிகள் தளபதிகள் கிழக்குமான தளபதிகள் எல்லாம் நிறைய பேர் என்னோட இருக்காங்க. பெரும் தளபதி ஜேந்தன் படையணி தளபதிகள் எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய போராளிகள் வெறும் சமர்களை கண்ட போராளிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொல்லும் போது அம்மான் கூட சொல்லுவார். அம்மான் தான் இதை சமாளிச்சு கொண்டு போறது. கருணாமன் வந்து சமாளிச்சு கொண்டு போவார் எல்லாரும் விடுங்களா. அவர் ஒரு வேற ஒரு லெவல் இருக்கும் கருணாமன். அவர் தான் சமாளிச்சு கொண்டு போவார். அவர் இல்லாட்டிக்கு எப்போ பிரச்சனை கிளம்பி இருக்கும். அதுக்கு முதல்ல இவங்களை வந்து இவங்கள்ட பாதிப்போல வந்து இவங்களுக்கு சாப்பாடு சண்டை ஆனரவு சண்டை ஆனரவு பிடிச்சது வந்து கருணாமன் கடைசி சண்டை. ஆனா அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் சரியோ. கடைசி சண்டை ஆனரவு சண்டை பிடிச்சு போட்டு வந்து கூடி அந்த ஜேந்தன் படையணியில இருந்த பிடியங்களை கேட்டா கூட சொல்லுவாங்க போராளிகளை. வந்த பிடியங்களுக்கு சாப்பாடு மிரக்காரு. சண்டைக்கு போயிட்டு வந்த ஜேந்தன் படிப்படிகளுக்கு இப்போ எத்தனையோ தளபதிகள் இப்பவும் இருக்கு. நான் உங்களோட தொடர்புகளை குடிச்சு செய்யலாம் சரியோ. புலம்பெயர் நாட்டுல இருக்கிறாங்க வேற ஒரு இடங்கள்ல. அவங்களுக்கு கூடி மிரக்கறியும் பலதா போன பருப்பு கறியும் தான் கொடுத்தது ஒழிய. ஆனா மற்ற பாலராஜன் ஆக்களுக்கும் சாசனை அவங்களுக்கும் தான் மாட்டுக்கறி சோறு அப்படின்னு போனது. இது கேட்டுங்கிற படியங்கள் கூடி இது பண்ணி கருணாமான் கூடி அதுல இருந்தவர் அந்த இடத்துல. கருணாமான் கூடி அவங்கள விடுங்களா நாங்கள் அங்க போய் செய்வோம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு சமாளிச்சு கொண்டு வந்தவர் வழியா. இது நான் இந்த கதையை கேள்விப்பட்டு போட்டு அம்மா நான் கேட்டேன். அவர் நான் கண்டியில நின்றேன் அவரோட. அப்ப கேட்டேன் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தானே இந்த கடைசி சண்டையில இந்த ஆனந்த சண்டையில என்ன ஆசைகிறது அதுக்காக நாங்களும் சண்டை பிடிக்கிற அந்த சோத்துக்காக சொல்லி சொன்னாரு. அப்ப அவற்ற மனசு என்ன பாடப்பட்டிருக்கு. அதோடு கேள்விப்பட்டேன். அந்த ஆனரவுல எடுத்துக்கொண்டு அந்த உணவுகள் சாப்பாடு சாமான எல்லாம் கொண்டு போயினோம். யாரோ ஒரு துறப்பொறுப்பாளர் வந்து எடுத்துட்டு போறாரு. ஆனா அந்த சாப்பாடுகளை ஜேந்தன் படையணி ஆக்களுக்கு அதை கொடுக்கலையே. அது சாப்பாடு சாமான்ன்றது இல்ல என்றது மட்டும் இல்ல. ஜேந்தன் படையணிக்கு பெரிய துரோகங்கள் நடந்தது. பெரிய துரோகங்கள் நடந்தது. மட்டக்களப்பு போராளிகளுக்கு நான் உங்களை கண்டிப்பா நீங்க இலங்கைக்கு வரைக்கும் நான் அவருக்கு அரேஞ்ச் பண்ணி தருவேன். பெரும் தளபதி சும்மா போராளிகள் இல்லை. எல்லாம் பேர் சொல்லக்கூடிய தளபதி. நான் இப்ப இதுல பேர்களை சொல்ல இல்லை. எல்லாரும் என்னோட தான் இருக்கிறேன். அவையில நான் உங்களுக்கு ஒரு நேரடியா சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு நான் செய்து தாரேன் மட்டக்களப்புல. அவங்கள்ட்ட நேரடியா நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்வீங்களா இவ்வளவு இதை அனுபவிச்சு கொண்டு இருந்தாங்க சொல்லி. இந்த ஜேந்தன் படையணியோட பயணம் செய்து வன்னியில இருந்து மட்டக்களப்புக்கோ மட்டக்களப்புல இருந்து வன்னிக்கு பயணம் செய்த மணலாறு விஜயன் என்றவர் இதை பதிவு செய்ததாகவும் இந்த புத்தகம் பிறகு வெளியிடையில் என்றும் கேள்விப்பட்டதான். இது வந்து பலதரப்பட்ட மக்களால பலதரப்பட்ட போராளிகளால இந்த இது வந்து வெளியால கொண்டு வரப்பட்டது. இந்த பிரதேசவாதம் ஒன்று இருக்குது என்றது. இதை வந்து கருணாமான் பிரியேக்க இப்ப ஒரு பிரச்சனை வந்து பிரியேக்கதான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். நடந்த விஷயங்கள் இப்ப நாங்கள் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சண்டை பிடிக்கிறோம் வச்சுன்னா அதுக்கப்புறம் நீ பிடிச்சது தானடா நீ அண்டைக்கு பிடிச்சது தானே சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து சொல்லுவோம். அது வரைக்கும் பேசியிருக்க மாட்டோம். பிரச்சனை விரைக்கான சொல்லுவோம். அதே மாதிரி கிழக்கு போராளிகள் கூட இப்ப சொல்லி எங்களுக்கு இப்படி நடந்தது இனிய பாரதி எல்லாம் என்னோட நல்ல இனியில்ன்ற ஒரு நட்பு. இனிய பாரதி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். இப்படி நடந்த யானை சொல்லுவோம் இனிய பாரதி எல்லாம். அப்ப அதுகளை கேட்கலாம் இப்படி ஒரு புக்கம் கட்ட வேற இப்படி ஒரு நாட்டில் நாங்க பிறந்திருக்கிறோம் என்று அந்த கூனி குறுகி நிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தோம். அந்த பிரதேசவாதம் பண்றது அது தலைவர்கிட்ட அது இருக்கு இல்லைன்றதை நான் இதுன்று வரையிட்டேன். அங்க இருக்கிற சிலரால அதாவது இப்ப ஒரு ஆளுக்கு இப்ப தலைவரை சுற்றி ஒரு ஆக்கள் இருக்கணும்னா அவையாலத்தான் அவர் நெடுகளும் சந்திப்பார். அப்ப அவை சொல்றதான் நாங்க வேத வாக்கா ஈடுபடும். அதான கருணாமான் விரத்த வேண்டிய காரணமும் வந்தோம் சரியோ. அப்ப கேபிஆர் வந்து வெளிநாடுல இருக்காண்டா கேபிஆர் டெய்லி அடுத்து தலைவருக்கு போன் கதைக்க மாட்டேன். 6 மாசத்துல இருக்கா 4 மாதத்துக்கு இருக்கா 6 மாதத்துக்கு இருக்கா அதை பேரன்னு இப்போ. ஆனா அங்க பக்கத்துல இருக்கிற தமிழ் செல்வனும் போட்டரும் சூசி என்ன சொல்றோம் எங்க எடுக்கணும். நல்ல ஒரு உரையாடலை தந்திருக்கிறீர்கள். நாங்கள் தொடர்ந்து இதை பற்றி உரையாடணும். கண்டிப்பா உங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.
நாங்கள் இந்த உரையாடலை மீளவும் தொடர்வோம். ஓகே ஓகே, நன்றி.